இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேட் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை பத்தி பார்க்க போறோம். இப்போ வந்து டேட் ஃபங்க்ஷன்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து டுடே அப்படின்ற ஃபார்முலா பத்தி பார்ப்போம். டுடேனா இன்னி டேட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் போயிட்டு TODAY டுடே அப்படின்னு கொடுத்தோம்னா ஜஸ்ட் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோன்னே இன்னைய டேட் நமக்கு இங்க வந்துடுது 24/2020. இப்போ நவ் அப்படின்ட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ நவ் கொடுத்தோம்னா இப்போ என்ன டைம் ஆகுதுன்ட்டு நமக்கு ஃபுல்லா வந்து வந்துடும். நவ் கொடுத்துட்டு பார்த்தோம்னா நமக்கு இன்னைய டேட்டு இன்னைய டைம் நமக்கு இங்க நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இப்போ வந்து நான் இங்க வந்து டேட் வந்து கொடுத்துருக்கேன். இந்த டேட்ல எது டே மந்த் இயர் அப்படின்றத நம்ம வந்து இங்க தனியா வந்து ஃபங்க்ஷன் மூலயமா காட்டுறது வந்து அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ வந்து இந்த டேட்ல இப்போ 1/6/2022 இருக்கு. அதுல வந்து எது டே அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இஸ் ஈக்குவல் டு DAY டேன்னு கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இந்த செல்லை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு நான் என்டர் கொடுக்குறேன். 1 அப்படின்றது தான் டே. அப்போ 01ன்றது தான் நமக்கு டே. இப்போ இந்த இடத்த வந்து மந்த் எது அப்படின்ட்டு பார்ப்போம். த சேம் இஸ் ஈக்குவல் டு MONTH மந்த் கொடுக்குறோம். மந்த் கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். 6 இதான் வந்து மந்த். த இயர் வந்து இஸ் ஈக்குவல் டு இயர். இயர் கொடுத்துட்டு செல்லை செலக்ட் பண்ணி என்டர் கொடுக்குறோம். நமக்கு 2024ன்றது நமக்கு பார்த்தோம்னா இயர். இந்த டேட்ல எது மந்த் டே இயர் எல்லாமே என்னன்ட்டு நம்ம தனித்தனியாக எடுத்துட்டு வந்தாச்சு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஓகேவா. நெக்ஸ்ட் டேட் என்ற ஃபங்க்ஷன் இப்போ வந்து இஸ் ஈக்குவல் டு DATE டேட்ன்னு இருக்கு. இப்போ டேட் கொடுத்தோன்னே இங்கே நமக்கு கீழே பார்த்தோம்னா நமக்கு வருது இயர் மந்த் டே செலக்ட் கொடுக்க சொல்லி வருது. நம்ம வந்து டைப் பண்ணுறதுனால டைப் பண்ணலாம், இல்லை செலக்ட் பண்ணுறதுனால செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். இயர் வந்து நான் இதை கொடுக்குறேன். இப்போ இதில் இருக்கிறத இயராக கொடுத்துட்டேன். கமா மந்த் வந்து இதை கொடுக்குறேன். கமா டே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன். டேட் நமக்கு வந்துடுது 1/6/2024 அப்படின்ட்டு ஒரு டேட் வந்துடுது. இந்த ஃபங்க்ஷன் வச்சு யூஸ் பண்ணி நம்ம டேட் வந்து வர வைக்கலாம். நெக்ஸ்ட் ஆட் ஆர் செப்பரேட் டேஸ் அது பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா இங்கே நான் வந்து டேட் கொடுத்துட்டேன் 24/2020 கொடுத்துருக்கேன். இப்போ இன்னையில இருந்து ஒரு 10 days ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ரிசல்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தா நமக்கு வந்து பார்ப்போம். இஸ் ஈக்குவல் டு இதை இந்த செலக்ட் பண்ணிட்டேன் ப்ளஸ் 10 கொடுக்குறேன். இன்னையிலிருந்து 10 days ப்ளஸ் பண்ணா 30/4/2020 அப்படின்ட்டு வந்துடுது. நெக்ஸ்ட் டேட் இன்னைய டேட்ல இருந்து -20 கொடுப்போம். -20 days தள்ளி போகிறது இஸ் ஈக்குவல் டு இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு -20 என்டர் கொடுக்குறோம். 31/3/2020 இதான் வந்து இன்னையில இருந்து 20 நாளுக்கு முன்னாடி என்ன டேட்ன்றத நம்ம இங்க வந்துடுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மந்த்தை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு 5 months தள்ளி இன்னைய டேட்ல இருந்து 5 months தள்ளுறது, 6 months முன்னாடி அதெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா டேட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு இஸ் ஈக்குவல் டு EDA பார்த்தோம்னா இஸ் ஈக்குவல் டு டேட் அப்படின்ட்டு வந்துடுது. நான் செலக்ட் பண்றேன். ஸ்டார்ட் டேட் இப்போ வந்து ஸ்டார்ட் டேட் கொடுத்துட்டேன். கமா மந்த் கேட்குது. மந்த் வந்து நான் வந்து 5 கொடுக்குறேன். 5 month வந்து ப்ளஸ் பண்ண போகிறேன். இப்போ இதுலேருந்து 5 month ப்ளஸ் பண்ணோம்னா என்ன வருதோ அதான். இப்போ பார்த்தோம்னா நமக்கு 44094 வந்துடுது. இப்போ கரெக்ட் தான், வந்து வேற ஒரு ஃபார்மெட்டில் இருக்குது. இந்த ஃபார்மெட்டை நம்ம மாற்றணும். ஹோம் போயிட்டு நான் அது ரெண்டுத்துக்கும் மாற்றிக்கிறேன். ஹோம் போயிட்டு ஷார்ட் டேட் லாங் டேட் எதுனா வச்சுக்கலாம். நான் ஷார்ட் டேட் கொடுக்குறேன். பார்த்தோம்னா 29/2020 ஓகேவா. 24/2020 5 months வந்து ப்ளஸ் பண்ணால் 29/2020. நெக்ஸ்ட் வந்து 6 மாதம் வந்து முன்னாடி என்ன வருது பார்ப்போம். என்ன டேட்ல இருந்து இஸ் ஈக்குவல் டு டேட் ஸ்டார்ட் டேட்டு கமா மந்த் வந்து ஒரு 6 month வந்து தள்ளி -6 என்டர் கொடுக்குறேன். 20/10/2019 அக்டோபர் மாதம் 2019 வருஷம் வந்து 6 மாதம். இன்னையில இருந்து 6 மாதம் நமக்கு முன்னாடி பார்த்தோம்னா இதான் டேட். ஓகேவா. இதை நம்ம இப்படி வந்து ஃபங்க்ஷன் வந்து
வச்சு செய்யலாம். இதே மாதிரி தான் இயரும் செய்யணும். ஆனால் இயருக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து இ டேட்ன்ற ஃபங்க்ஷனில் நமக்கு வந்து ஸ்டார்ட் டேட்டு மந்த் தான் இருக்கும். இப்போ இயருக்கு வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் தள்ளி நமக்கு டேட் வேணும்னா அது அந்த இயரை வந்து மந்த்தாக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம ஃபங்க்ஷனில் கொடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம வந்து இப்போ ஒர்க்கிங் டேஸ் வச்சு எவ்வளோ நமக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஒர்க் டேஸ் வருது கம்பெனியில் அப்படின்றத ஃபங்க்ஷனில் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறதுனா அதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை பார்ப்போம். இப்போ நான் ஸ்டார்ட் டேட் கொடுத்துட்டேன், எண்ட் டேட் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ டோட்டல் நெட்வொர்க் டேஸ் பார்ப்போம். இப்போ வந்து வீக் பார்த்தோம்னா 52, சாட்டர்டே அண்ட் சண்டே 104, டேஸ் வந்து 365. ஓகேவா? இப்போ வந்து இதில் நம்ம வந்து சாட்டர்டே சண்டே இல்லாத மண்டே டு ஃப்ரைடே வீக் டேஸ் ஒர்க்கிங் டேஸ் அதான் ஒரு 5 டேஸ் வந்து ஒர்க் டேஸாக இருந்தால் எவ்வளோ டேஸ் வரும் டோட்டலாக இந்த வருஷம் அப்படின்ட்டு பார்ப்போம். இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா இஸ் ஈக்குவல் டு நெட் ஒர்க் டேஸ் இஸ் ஈக்குவல் டு நெட் ஒர்க் டேஸ் அப்படின்றது தான் இதோட ஃபங்க்ஷன். பார்த்தோம்னா இங்கே ஸ்டார்ட் டேட் கேட்குது, ஸ்டார்ட் டேட் நான் கொடுத்துட்டேன், கமா எண்ட் டேட் கேட்குது, எண்ட் டேட் கொடுத்துட்டேன். இப்போ ஹாலிடேஸ் வேணும்னா கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தோம்னா ஹாலிடேஸ் இல்லாமல் சாட்டர்டே சண்டே அது மட்டும் கொடுப்போம். ஹாலிடேஸ்ன்றது வந்து நமக்கு கவர்மெண்ட் ஹாலிடேஸ், அதை வந்து இல்லாமல் வெறும் சாட்டர்டே சண்டே வச்சு மட்டும் கொடுத்தா எவ்வளோ வருது அப்படின்ட்டு பார்த்தா 262 டேஸ் வருது. ஓகேவா? 262 டேஸ் வருது. சாட்டர்டே சண்டேவை வந்து விட்டுட்டு மற்ற ஒர்க்கிங் டேஸ் மண்டே டு ஃப்ரைடே ஒரு வருஷத்தில் 262 டேஸ் வருது. 365 நாளில் 262 டேஸ் வந்து மண்டே டு ஃப்ரைடேன்ற டேஸில் வருது, சாட்டர்டே சண்டே இல்லாத. நெக்ஸ்ட் வந்து ஹாலிடேஸ் இன்க்ளூட் பண்ணுவோம். ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்து நான் இங்கே சும்மா டேட் வந்து டைப் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டில் வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்குது. இதை நம்ம வந்து மைனஸ் பண்ணால் எவ்வளோ டேட் வரும், இது எவ்வளோ வந்து நாள் வந்து நமக்கு டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா நெட் ஒர்க் டேஸ் த சேம் நெட் ஒர்க் டேஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் டேட் கமா எண்ட் டேட் கமா ஹாலிடேஸ். இப்போ நான் வந்து இந்த செல்லில் இருக்கிறது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். இது வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸ். இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ என்டர் கொடுத்தனா இந்த டேட்டில் வந்து சாட்டர்டே சண்டே இருந்தாலும் அதுவும் வந்து அது கால்குலேட் பண்ணிக்கும். நான் என்டர் கொடுக்குறேன். 248 டேஸ். ஓகேவா? 248 டேஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ஹாலிடேஸ் எல்லாம் மைனஸ் பண்ணி வரது பார்த்தோம்னா 248 டேஸ் வருது. இதை போல் நம்ம வந்து கம்பெனிஸில் வந்து நமக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஒர்க்கிங் டேஸ் இருக்குது, கவர்மெண்ட் லீவை வந்து மைனஸ் பண்ணால் எவ்வளோ ஒர்க் டேஸ் வருதுன்றதை ஈஸியாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா சாட்டர்டே சண்டேன்றதை கொடுத்துருக்கோம். இப்போ சில வேற ஏதாவது கம்பெனிஸில் வந்து மண்டே டியூஸ்டே அது ஏதாவது ஆஃப் லீவாக இருந்தால் அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா அதுக்கு ஃபங்க்ஷன் நெட்வொர்க் டேஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு இருக்கு. இங்கே இருக்கு நெட்வொர்க் டேஸ் டாட் INTL அப்படின்னு இருக்கு. ஸ்டார்ட் டேட் கமா எண்ட் டேட் கமா இப்போ வீக்கெண்ட் பார்ப்போம். வீக்கெண்ட் நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். வீக்கெண்ட் பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து இப்போ டைப் பண்ணாலே போதும். இப்போ நான் வந்து சும்மா டைப் பண்ணுறேன். இப்போ கீழே பார்த்தோம்னா நமக்கு வீக்கெண்ட் எது கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நான் வந்து வெறும் சண்டே ஒன்லி கொடுத்துட்றேன். சண்டே ஒன்லி அதை செலக்ட் பண்ணுறேன். இதை வீக்கெண்ட் வந்து சண்டே ஒன்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஹாலிடேஸ் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். அப்போ பார்த்தோன்னா 296 வெறும் சண்டே மட்டும் லீவு, இந்த கவர்மெண்ட் லீவ் எல்லாம் சேர்த்துனா 296. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல போயிட்டு நம்ம வேற ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். 248 இது போல் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டேஸ் எது வேணுமோ நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ நான் வந்து குறிப்பிட்ட டேட் வந்து இங்கே வந்து வச்சிருக்கேன். இந்த டேட்டில் என்ன நாள் அப்படின்னு நம்ம தெரியணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் செல் அப்படின்ற ஃபங்க்ஷன் போயிட்டு கஸ்டம் அப்படின்னு இருக்கு. கஸ்டம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இங்கே பார்த்தோம்னா ஜென்ரல் இருக்கு. இதை விட்டுட்டு இங்கே வந்து டி அப்படின்னு டைப் பண்ணோம்னா நமக்கு வந்து டின்னு டைப் பண்ண உடனே நமக்கு பார்த்தோம்னா இந்த டேட்டுக்கு என்ன இங்கே சாம்பிளில் காட்டுது. இப்போ மண்டே அப்படின்ட்டு வந்து டின்னு டைப் பண்ணும்போது மண்டே அப்படின்ட்டு வந்து நமக்கு இதை போல் வந்து இயர் கூட நமக்கு என்ன டைப் பண்ணிக்கலாம். நம்மளே வந்து கஸ்டமாக கிரியேட் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் என்ன டேட் கொடுத்துருந்தனோ அதெல்லாம் வந்து நமக்கு டேஸாக வந்துடுது. இப்போ நான் வந்து பக்கத்து செல்லில் வந்து இது பண்ணுவோம். இப்போ நம்ம இதை காப்பி பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு ரைட் கிளிக், ஃபார்மட் செல், கஸ்டம். இப்போ இந்த இடத்துல போயிட்டு டி கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து 4/1/2021 வந்து மண்டே, 5/1 டியூஸ்டே, 6/1 வெனஸ்டே, அது போல் நமக்கு ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை வச்சு பர்த் டேட் எப்படி ஏஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து சாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன், 5/2/1996 கொடுத்துருக்கேன். டுடே இன்னே டேட் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ வந்து டோட்டல் இயர்ஸ் பார்ப்போம். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா, நான் இங்கே வந்து மேலே டைப் பண்ணியிருக்கேன், DATE டேட் டிஃப். இதான் வந்து ஃபங்க்ஷன். டேட் டிஃப் அப்படின்றது தான் ஃபங்க்ஷன். இவனை வந்து டோட்டல் இயர்ஸ் இந்த இடத்துல போயிட்டு இஸ் ஈக்குவல் டு DATE. இது வந்து நமக்கு கீழே வந்து வராது, நம்மளே டைப் பண்ண வேண்டியதான். DIF டோட்டல் டிஃப் பிராக்கெட் ஓப்பன் பிராக்கெட் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் கமா எண்ட் டேட் கமா இயர் ஒய் அப்படின்ட்டு இப்படி நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கணும். டேட் டிஃப் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு அப்போஸ்ட்ரோஃப் கொடுத்து ஒய் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். இயர் 24 இயர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டோட்டல் மந்த். இப்போ வந்து இதில் டோட்டல் இயர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு. 1996லேருந்து இந்த 2020 வரைக்கும் எவ்வளோ இயர், 24 இயர்ஸ். இப்போ டோட்டல் மந்த்ஸ் கண்டுபிடிக்கணும்னா த சேம் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு DATEDIF ஓப்பன் பிராக்கெட் ஸ்டார்ட் டேட் கமா எண்ட் டேட் கமா மந்த் எம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கணும். எம் கொடுக்கணும், எம் டைப் பண்ணணும். இயர்க்கு ஒய் டைப் பண்ண மாதிரி மந்த்துக்கு எம் டைப் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா 290 மந்த்ஸ் ஆகுது. இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ள 290 மந்த்ஸ் டோட்டல் மந்த்ஸ். ஓகேவா? இப்போ வந்து டோட்டல் டேஸ் பார்ப்போம். டோட்டல் டேஸ் வந்து த சேம் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு DATEDIF ஓப்பன் பிராக்கெட் ஸ்டார்ட் டேட் கமா எண்ட் டேட் கமா டி கொடுத்தோம்னா 8841 டேஸ் ஆகுது. டோட்டல் டேஸ் பார்த்தோம்னா 8841 டேஸ். டோட்டல் இயர் நமக்கு வந்துட்டு, டோட்டல் மந்த் வந்துட்டு, டோட்டல் டேஸ் வந்துடுது. ஓகேவா? இதை போல டேட் டிஃபரன்ஸ் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இப்போ வந்து நமக்கு சில இது வந்து இப்போ பார்த்தோம்னா 24 இயர்ஸ் 2 months 36 days அதை போல வந்து வரணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதை சொன்னேன் நான், அதை போல வரணும் அப்படின்னா the same is equal to DATEDIF open bracket start date comma end date comma இது வந்து y தான். இந்த இதுக்கு the same y தான் கொடுத்துட்டு இப்போ 24 years வந்துடுது. is equal to DATEDIF open bracket start date comma end date comma apostrophe y m 2 months. ஓகேவா? 24 years இப்போ ஏஜ் இது 24 years 2 months டேஸ் பார்ப்போம். is equal to DATEDIF start comma end comma m ஓகேவா? இப்போ வந்து ஏஜ் சொல்லணும் அப்படின்னா 24 years 2 months 15 days அது போல சொல்லலாம். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் வந்து எவ்வளோ டேஸ் வந்து
டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 24 இயர்ஸ் 2 months 15 days. இப்போ டோட்டலாக வேணும்னா டோட்டல் இயர்ஸ் வந்து இவ்வளோ, டோட்டல் மந்த்ஸ்ன்னு பார்த்தோம்னா இதுக்கு இவ்வளோ, டோட்டல் டேஸ் பார்த்தோம்னா 8841. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.